ஆமா 2.5 ஏக்கர் இடம் வித்துருக்காங்க. அதில் பஞ்சாயத்துக்குன்னு ஒரு 10% இல்லை 1% வச்சிருந்தா கூட அவங்க குறையாம 2.5 ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2.5 சென்ட் இடமா பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும். ஒரு சம்டி இடம் கூட பஞ்சாயத்துக்கு கொடுக்கல. ப்ளஸ் அதில் ஒரு 5 சென்ட் இடம் அந்த காலிமையோட சேர்ந்து பணத்தோடு சேர்ந்து கிடக்கு. அதை இவங்க பஞ்சாயத்து சரி அன்னைக்கு தீர்மானம் கொடுத்த தப்புன்னு பின்னால் இன்னைக்கு இருக்க பிரசிடண்டோ இல்லை இதுக்கு மேலே இருக்காதோ கவுன்சிலரோ யாருமே அதை பற்றி தலையிடவே இல்லை. கேட்டால் கவுன்சிலர் என்ன சொல்லுவார், 7 லட்ச ரூபா கேட்கணும் ஒரு சென்ட் இடம். அது கூட இன்னும் அந்த தந்தாம்னா கூட நான் அதை வாங்கி உங்களுக்கு ஒரு வழியை இருந்துட்டு மீதி இடத்த நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா ஐயா நம்ம இப்போ அதை கொஞ்சம் ஆயிரத்திராட நிலத்திற்கு மனு வேற கொடுத்தாரு. ஆயிரத்திராட நிலத்திற்கு கொடுத்துரு அவனா சொந்த அமௌண்ட்டு போட்டு கூட அவன் என்னங்கிட்ட எழுதுனான்னா ஒரு தனியார் இடத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு இடத்தி அதை எடுக்கிறது எனக்கு உரிமை இல்லை. ஆனால் தனியார் இடமா இருந்து உங்களுக்கு வழி இல்லவே இல்லைன்னா அதை வந்து ஆயிரத்திராட நிலத்துறையில் இருக்க பண்டில் வச்சு உங்களுக்குன்னு வாங்கி தரதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அப்படி கூட மனு கொடுத்து பார்த்தேன். அதுக்கும் ஒரு அப்போ வேணால் நாளைக்கு 150 மக்கள் இவங்கள்ட்ட இவங்களோட டார்கெட்டு இன்றைக்கி 50 ரூபா நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்து நாளைக்கு ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா போட்டு போட்டாங்க. இன்றைக்கி கொடுக்க ஒன்றிய வார்டில் இருக்க ஒரு மெயின் பொறுப்பாளர் இருக்குது. இன்றைக்கி 50,000 கொடுத்து நாளைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா அவன் வேலை செஞ்சு அவன் கூட 50,000 கொடுத்து ஒரு பாட்டை வாங்கி தருவான். அதுதான் அவங்களோட டார்கெட். இவங்களும் அதேமாரி அறியாமை உங்களோட அறியாமை என்ன, இவங்களும் ஒரு ஒற்றுமை பண்ண முடியாது. இப்போ நம்ம வச்சதோ நமக்கு அது இல்லை. நம்ம ஏரியாவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு அவ்வளோ ஒருத்தர் நின்னா தானே நம்மளை கண்டு யோசிப்பான். நம்மளே 4 பிரிவாக இருக்கும். அப்புறம் எவன் நம்மளை கண்டு பயப்படுவான்னு சொல்லுங்கள். அது இவங்களோட டார்கெட்டு. அதை அவங்களோட அதை வச்சு அவங்க இதோட மைனஸ் பாயிண்டை வச்சு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்க எவ்வளோ தெரியாச்சு சரி வச்சது நமக்கு முடிஞ்சு ரோட்டுக்கு இறங்குறதா இருந்தால் மட்டும்தான் சரி பரவாயில்ல. இன்னைக்கு இல்லை எதிர்காலத்தை நினச்சா பயப்படுவாங்க. அதெல்லாம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் எவன் எழுதத்தை கேட்டாலும் சரி 10 ஏக்கர் 4 ஏக்கர் உடைக்க என்ன வந்து அத்தனை தண்ணி பண்ணிட்டு அப்படியே விடுச்சு. இவங்கள வெட்டியை போட்டு சும்மா போட்டு வேலை வெட்டி இல்லாமல் கிடந்து சத்தம் போட்டு கிடக்கணும். இவங்கனால அடுத்த வீட்டை அடுத்த ப்ரைவேட் இடம் நம்ம இல்லாத இடத்துக்கு போராட தானே அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம வந்து எது பேசுகிறோம் சரி நம்மளோட டார்கெட் வந்து இப்போ எல்லாம் முடிச்சு பார்த்து இன்னும் கிடைக்கலாம். மறுபடியும் 1000 நல்ல தான் இன்னொரு முண்டாகும். எங்களுக்கு எங்கள் 350 மக்கள் இருக்கும், வீடு இருக்குது. இந்த ஒரு சென்ட் இடத்த வாங்கி தான் எங்களோட நிரந்தர பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அதுக்காக நம்ம முயற்சி தான் வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்டெப்படுத்து இப்போவும் 150 பேர் இருக்காங்கன்னா 150 + 150 பேர் வச்சுருக்கோம். இந்த இடையில கொஞ்சம் தெரியும்போ அதுவும் எங்களோட அங்கே எங்கெல்லாம் சேர்த்து ஒரு 200 பேர் இருந்ததுன்னா அது கூட நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக உடைச்சிருவாங்க. அந்த சைடில் 2 பேர் ஜெயந்தியில் ஒரு எங்களை அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனியாக பிரித்து கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. இப்போ இது இந்த வழியை அடைச்சி இப்போ 2 மாதம் தான் இருக்கும். நாங்கள் வந்து தனியார் கோயில் ஆர்சி கோயிலோட சம்மந்தப்பட்ட இடத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை அடைச்சதுனால அதை வந்து நாங்கள் இது ஈஸியாக இருந்து இந்த வழி மெத்தட் ஈஸியாக இருந்தோன்னா நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதுதான் எங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட். அவங்க அங்கே ஏன்னா 2 விலங்காட்டுக்கு இடையில போன முடுக்கு அதை எப்போ அடைச்சி கொண்டு போனாங்கிறதே நம்ம கண்டுக்காம இந்த பாதை அடைச்சோன்னா இப்போ நம்ம அந்த பாதைக்கு போராடுறோம் தேடுறோம். ஏன்னா அது உங்கள்கிட்ட நிலையில் இல்லை அதில் இல்லை இதில் இல்லை அப்படி இப்படின்னு 1000 விளக்கம் சொல்கிறாங்க நம்மகிட்ட. நாங்கள் எங்களோட சரி இதுக்கு விளக்கமே வேண்டாம் தெரியும். எத்தனை ஆண்டாண்டு காலமாக அது கிடந்துருக்கு. இந்த முன்னாடி பாதை பஞ்சாயத்து பைப்லைன் போய்க்கல 60-70 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பஞ்சாயத்து பைப்லைன் அதை போட்டுருக்கு. தனியார் இடத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி நீங்கள் பஞ்சாயத்து வந்து எப்படி போட்டுருக்கீங்க அதை தான் நம்மளோட கேள்வி மாற கேட்டுருக்கோம் அவங்ககிட்ட. அவங்க நம்ம கேட்குறோன்னா நீ வாய் பேச சபாநாயகர் பேசுவோம் நீ அப்படி வாய் பேசும் எனக்கு தெரியும் நீ பேச வாய் பேசுவோம் யார் முண்டி கேட்குறவங்களோ அவங்க வாய் பேசுறாங்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும். சபாநாயகர் பேசு நீ வாய் பேச அவர் சொல்கிறத நம்ம கேட்க சொல்கிறார். அவர் கேட்டால் நம்மளோட குறைய கேட்க போனால் அவர் ரெக்கார்டு அவர் நம்மளோட ஒப்பிக்காது. எவனுமே செய்யாத 1100 கோடி தான் தொகுதிக்கு வாங்கிட்டு அந்த திட்டமும் உண்மையில் அந்த 1100 ரூபாய் குடிநீர் வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம். இது அவர் நான் சொல்லணும் நான் போராடி தான் எந்த தொகுதியும் செய்யாத நான் செஞ்சு வாங்கிட்டேன். நீ அப்படி சரி நீங்கள் வழி கேஞ்சு வந்துருக்கேன் உங்களுக்கு அது வழக்க நீ வாய் முடிச்சு இவங்களோட அறியாமே அதை அவர் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறது. அப்புறம் தெரியும் முடிஞ்சளவும் போராடுவோம். இல்லைன்னா ஒவ்வொரு இடமும் மனு தான் கொடுத்து பார்த்துட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் இதுதான் நம்மளோட டார்கெட். இவங்களுக்கு உங்களை கூட்டி நம்ம கடைசி அந்த போராட்டத்தில் பெற்றதுக்கு நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டா 9 இடையில பிரிஞ்சு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவங்களோட பொதுமக்களோட அந்த ஒற்றுமை தான் அரசியல் அது புரிய மாட்டேங்கிறாங்க. சரி வெற்றி தோல்வி என்னைக்கும் ஒரு 200-200 பேர் போகணும்பா அப்படின்னு சொன்னால் கேட்க காலையில் வந்து ஒரு ஆள் கேட்க எவ்வளோ கம்மனம் தெரியும் யார் வழிக்கு யார் யோசனை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு பாதைக்கு நமக்கு வாங்கன்னு சொன்னால் சம்பளம் தெரியா ஒரு ஆள் நடந்துக்கிட்டாது வண்டியை விட்டு கூட்டிட்டு போகணுங்கிறத நம்மளோட டார்கெட்.
சம்பளம் தெரியுதா? சாப்பாட்டுல மத்தியானம் பிரியாணிலாம் கூட சொல்றீங்க. இப்படி கேட்கக்கூடிய ஆள் நீங்க எப்படி வந்தாலும் ஒருங்கிணைப்பு. அதான் உங்களுக்கு சாதாரணமாக அவங்க பயன்படுத்தி இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு வாங்கி கொடுத்தா நாளைக்கு ஓட்டு போட போகிறான். இன்னைக்கு 500 கொடுத்தா நாளைக்கு 1000 ரூபா. இல்லை ஜெயலலிதாவுக்கு நாளைக்கு 50,000 நாளைக்கு 1,00,000 ரூபா. ஏன் இவன்ட்ட ஏன் போட்டு நம்ம மண்டி போடுறது அப்படின்லாம் அவங்க நினைக்கிறான். அது என்ன செய்ய? இதுதான் நம்மளோட வீக்னஸ். அவங்களுக்கு அது சாதகமாக வேண்டியது இந்த வரைக்கும். இப்போ அதுக்காக தான் யார்கிட்டையுமே 10 நிமிஷம் தாங்க முடியல. ஏன்னா கேட்டாலும் அதான் சொல்லுவான். நீங்கள் எதுக்கு உங்கள் செலவுக்கு கொஞ்சம் பிடிக்கணும். இன்னுமே யாரையாவது கையில் ஒரு 500,000 போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணணும். முன்னாலேருந்து எப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்டையும் கம்பல் பண்ணலை. நீங்கள் 500 தாங்க 200 தாங்க வீட்டுக்கு 100 எல்லாரும் சொன்னார். எல்லாரும் ஊருக்கான வரி தானே, ஊருக்கான வரி தானே, அதுக்கு எல்லாரும் 100 போட்டு பிரிக்க வேண்டியது. ஏன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரியும் ஏன் உள்ளதுக்கே சும்மா கூட்டிகிட்டு போனாலே வர முடியும். இதே 100 தந்தா நாளைக்கு அதுக்குள்ள விளக்கம் சொல்லி எல்லாரும் சொன்னால் பைசா போட்டால் தானே அவர் ஈடுபாடு இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட அந்த ஈடுபாடு இருக்காது. அந்த 100 தந்து 100 சொல்லி காட்டுவோம். அப்போ நமக்கு அது இன்னும் கஷ்டமாக தெரியும். கிடைக்கல அது 2வது. அதை ஏன் பண்ணி அப்படியே பிளான் பண்ணி நகர்த்திட்டே வரோம். இனி ஒரே தீர்வு 1000 நலத்துறையில் போய் நேரம் மறுபடியும் 4 நேரில் போய் எடுத்துக்கணும் இருக்கா. எங்களுக்கு வழியே இல்லைனாலும் ஓகே. எங்க நாளைக்கு 1000 நலத்துறைக்குன்னு ஒரு பண்டு ஒதுக்குறாங்களா, அதுல இருந்து 2 சென்ட் இடத்த வாங்கிக்கலாம். அது எத்தனை லட்சம் ரூபாய் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வாங்கிட்டா அப்படின்னு நிற்க ஒரே இப்படியா தான் லட்சங்கள் தாண்டி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்துலேருந்து நம்ம ரோடு போட போகிறேன் அப்படின்னு நம்ம இடத்த எடுத்தாலும் அரசு மதிப்பீடு தானே இடம் தர போகிறாங்க. விலை தர போகிறாங்க. இப்போ உள்ள நிலை அவன் கேட்டா சும்மா தரணும். ஏன்னா 2 ஏக்கர் இடம் ஒரு இடம் ஒரு சம்டி இடம் பஞ்சாயத்து கொடுக்கல. அதுக்கு தரணும். அவர் ரூல்ஸ் பிரகாரம் இவன் தட்டி கழிக்கான். அன்னைக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு முதல் மனு போட்டிருக்கோம். அதுக்கு அவன் பதில் தரான். தாசில்தார் வந்து பார்க்கல, ஆர்ஐ வந்து பார்க்கல, விஓ வந்து பார்க்கல, அவன் பதில் தரான். அதை 2016க்கு முன்னால இந்த சட்டம் வந்து தீவிரம் கிடையாது. அதுக்கு இப்போ இந்த 2016 தான் சட்டமே ஓகே ஆச்சு அப்படின்னு நம்மகிட்ட திருப்பி கேட்கான். அப்போ 2016க்கு முன்னால் பிளாட் போட்டோம்னா இதுக்கு இடம் வாங்கினேன் வாங்கியிருக்கான். இதில் ஒரு மொத்தமே ஒரு 80 சென்ட் இடம் கொடுத்தாரு. பஞ்சாயத்துக்கு 2 சென்ட் இடம் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு அவர் கொடுத்தது தப்பு. அவரும் அன்னைக்கு வார்டு மெம்பருக்கு எல்லாத்துக்கும் 30,000 கொடுத்தாருன்னா வார்டு மெம்பருக்கு 10,000 ரூபாய்க்கு இடத்த கொடுத்தாரு. 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டு அதுக்கு சாதமாக எனக்கு கொடுக்கலாம் ஒரு மணி நேரம் 2 சென்ட் இடத்த ஒதுக்கிட்டு போறாரு. இவன் 2 ஏக்கர் விற்று ஒரு சம்டி பஞ்சாயத்து ஒதுக்கலாம். பஞ்சாயத்து கண்டிப்பாக கேட்கணும். இல்லைன்னா அவன் செக் வச்சானுங்க, நான் அவ்வளோ அங்கீகாரத்தை நிப்பாட்ட போகிறேன், அப்ரூவல் நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக தந்துருக்கணும்ல. அதை கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரே பண்டு அவன் இதில் பஞ்சாயத்துக்கு எதிராக ஒன்று பண்ணணும். அப்படி இல்லைன்னா 1000 நலத்துறையில் போய் 1000 நலத்துறையை செக்க பிடிக்கணும். அதான் நம்மளோட டார்கெட். எங்களுக்கு நீ எவன்ட்ட பைசா இருக்கா இல்லை இதில் நீ எங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்க பண்டு அதில் 2 சென்ட் இடத்த வாங்கி எங்களுக்கு வழியை போட்டுதான் கேட்கணும். வேறு அதான் வழி. அதைத்தான் இனி வேற டார்கெட்டாக வைக்கணும். அவர் 1500 கோடி அவர் 1500 கோடி அவர் எங்கே சார் தந்திருக்காரு? நான் இதிலே 3 நேரம் அடிச்சு எழுதியிருக்கான். ஒரு வீட்டுக்கு வந்து மாவட்ட கவுன்சிலர் நிதியிலேருந்து ஒருக்கா ஒதுக்குனேன்னு காட்டலாம். 2 இந்த பைப் லைன் ஒதுக்கி போட்டான். முதல்ல ஒரு 10 நாளைக்கு மாவட்ட பண்டிலேருந்து போட்டிருக்காங்கண்ணா. லாஸ்ட்டில் பஞ்சாயத்துக்காரங்க 1000 ரூபா உங்களுக்கு பைப்பு போட்டாக்க 1000 ரூபா வீட்டுக்காரன் கட்டினா தான் பைப்பு தண்ணி தருவான்ட்டான். அப்போ 20 எத்தனை லட்ச ரூபா 15 லட்ச ரூபா என்னமோ பண்டு ஒதுக்கிருக்கேன்னு போர்டு போட்டிருக்கான். முதல்ல 2000 ரூபாய்க்கு ஒரு 10-20 நாள் கழிக்கல அதை அழிச்சிட்டு ஒன்றிய நிதியிலேருந்து ஒதுக்கி முதல்ல மாவட்ட பண்டு போட்டிருந்தான். 2வது ஒன்றிய பண்டில் 15வது நிதி கமிஷன் குழுலேருந்து போட்டிருக்கேன்னா அதையும் லட்சம் அவனே அழிச்சிட்டு போயிட்டான். அப்போ எது உண்மை எது போயின்னு தெரியாது. இப்போ 1000 ரூபா கொடுத்த ஆள் நிறைய இருக்கு. நான் 1000 ரூபா தரைய மாட்டேன். எங்களுக்கு 2 பண்டுக்கு ஒதுக்கினால எவன் எந்த பண்டுலேருந்து போறான்னு பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு 1100 கோடி ரூபாய் என் கையில் எந்த தொகுதிக்கு எவனும் கேட்காத நம்பி வாங்கிட்டு வந்தான். அவன் தான் ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டுலேருந்துலாம் போட்டான். மோடி திட்டத்தில் எல்லாம் கொண்டு வந்தான் இவனே பைப் லைனு. அவன்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவன்கிட்ட போய் நம்ம பேசணும் நம்ம முட்டால் நினைக்கான். அதுக்கு சட்ட போட்டவன் இவன் எப்படி நம்மளே பேசலாம் அப்படின்னு அவனே பஞ்சாயத்தில் எல்லாம் யாரும் பார்க்க போகிறேன். அவனுக்கு பஞ்சாயத்து கூட்டம் வச்சுருக்கான். அன்னைக்கு குறை நிறைய பேசணும். ஒரு ஆள் மைக்கு வாங்கியிருக்கு. ஓடி வந்தான் மழை லேச பொதுனுக்கு ஓடி வந்தான் மைக்கு அப்படின்ட்டு போயிட்டு யாரும் மாவட்ட கவுன்சிலருக்கு மாப்பிள்ள பிடிக்கிட்டு போகிறான். அவன் பிடிங்க யாரு அதை கேட்க முடியாது. அப்படி எவன் கேட்க மாவட்ட கவுன்சிலர் பெண்ணு ஒன்றிய கவுன்சிலர் ஆம்பளை கண்டி எவ்வளோ சம்பளம் தெரியாது. சம்பளம் கொடுக்கணுமா எல்லாத்தையும் பிரியாணி சாப்பாடு ரெடி பண்ணிருக்கான்னு கேட்கான். இப்போ நம்ம வழிக்கு நம்ம போகிறது யாரையும் கூட்டிட்டு போய் வேலை கட்டி நிற்க அப்புறம் நம்ம இவங்களை கூட்டியல்னாலும் இவங்கள்ட்ட நம்மள்ட்ட தான் கேவலப்படணும். அதுக்காக தான் சரி போட முடியாது. அந்த வேற அந்த பண்டு அதோட தெரியாது. அப்போ இதோட 2 பண்டு ஓடுது.
இல்லாத இடத்துக்கு ரோடு போடுறாங்க. சுடுகாட்டுக்கு அவருக்கு இடத்துக்கு வேணும்னா அவர் அதுக்கு சுடுகாட்டுக்கு வழி போட்டு காட்டு அடிக்கலாம். அவர் அதுக்கும் போடுறாரு. இந்த இருக்க வழியும் போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு அப்படியெல்லாம் அதுக்கு நம்ம மக்களுக்கு ஒற்றுமையும் இல்லை. என்ன ஆச்சுப்பா எங்கள் நாங்கள் இவ்வளோ நாள் இப்படி நடந்து போகிறோம் காட்டுக்காரு. ஏன்னா இப்போ இதை அடைச்சா இப்படி 3 கிலோமீட்டர் சுற்றி பஸ் ஸ்டாண்டுக்கு வரதோட இப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் அந்த ரோட்டில் போய் ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சி விலகுக்கு போயிடலாம். இந்த ஆளை சுற்றி இப்படி போய் இப்படி அப்போ இதில் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம இப்படி பஸ் விலக்கு வரலாம். இந்த ரோட்டை கூட ஒரு அதுக்கு ரெடி பண்ண முடியும். கேட்டால் பண்ணிட்டு ஒதுக்காச்சு. நீங்கள் அதை பற்றி கேட்கணும். போன தடவை ரெடி ஆகி பஞ்சாயத்தில் இருக்க வார்டு மெம்பர்லேருந்து ஒன்றிய கவுன்சிலர்லேருந்து வார்டு மெம்பர்லேருந்து பிரசிடென்ட் வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். அதனால எல்லாம் ரெடி பண்ணி ஓகே ஆகிடுது. காட்டு வழி ரோடு போட்டாலும் ராத்திரி பெண்கள் சொல்கிறேன் பகல்லே போகிறது. இப்போ நம்ம வேலை சுற்றி போகிறது எங்கேயாவது சுற்றி போகிறது அப்படின்னு அந்த ஆள் சுற்றி அங்கே வந்து வண்டிக்கு வெயிட் பண்ணாலும் இப்படி போய் வார வண்டியை ரன்னிங் மறந்து போயிடுறாங்க. அவங்களோட இருக்கிட்ட அந்த 2000 அடுத்த விட கூட 500 கொடுத்தாலும் கூட 200 கொடுத்தாலும் வார்டு இன்சார்ஜுக்கு அதாவது இப்போ கிளை செயலாளருக்கு கூட 50,000 கொடுத்தாலும் பிடிக்கும். அவங்க ஏன் உங்கள்கிட்ட போட்டியா அவங்க கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேட்டு கேட்குது. அதுக்காக நம்ம மக்கள்கிட்டையும் அந்த அது இல்லை. நம்ம இல்லை நமக்கு வீட்டில் இருந்தால் முட்டா பேச்சு அவன் செலவுக்கு போல செலவழிப்பா ஆளை கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதெல்லாம் இது வரைக்கும் 5 பைசா இவங்கள்ட்ட பண்ணி கேட்குறேன். இந்த வெளியே தெரிஞ்ச பையன்கிட்ட கொஞ்சம் சேட்டா ஊருக்கு ஒரு 10 ரூபா செலவழிக்கணும்னா ஒன்றும் அவங்க அப்படி போடல. இப்போ ஒரு 10,000 சரி இப்படி பண்ணுவோம். சரி கேட்டால் இப்போ நாளைக்கு அர்த்தம் சொல்லி கேட்டோம். 100 ரூபா தருவோம் அதுக்கு 100 சொல்லி கேட்டோம். வழி பலவங்க பிடிச்சி விட்டு வாயில் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம். அது எவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்கிறோம். எவ்வளோ செலவாகுது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது ராத்திரி போகிறேன்னு அப்படின்னு டார்கெட் பண்ண வழியை அதுதான் மட்டும்தான். அதை பஞ்சாயத்துக்கு ஒதுக்க வேண்டிய இடத்த மட்டும் அவன் எனக்கு நிலவியலில் வரைபடத்தில் இல்லை. ஆனால் வழி அதுக்கு அங்கே கட்டினாலும் அந்த வழியை கரெக்டாக போட்டே கட்டிடுவோம். வீடு இடம் ஒரு 4-5 வீட்டுக்காராலும் வீடு எடுத்து கட்டினாலும் அந்த முடிச்சு நாளைக்கு எது கேட்டாலும் கேட்பா 1-2 ஆள் போட்டு 1-2 வீட்டு இதில் கிடக்க சும்மா இடத்த யார் கேட்பா கட்டி மறைச்சு கட்டி இப்போ அவர்கிட்ட அதே நினைக்கிற திருப்பி நான் வந்துருக்கேன். அதில் வழி கடந்தாங்க நீங்கள் தான் அன்றைக்கே அவங்களுக்கு கேட்கும்போது ஒருமே உங்கள் ஆளுகள் யாருமே கேட்கல. அவனும் கட்டி எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒன்று அப்புறம் என்ன உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. அன்றைக்கி அவ்வளோ ஒரு திருப்பி இன்னைக்கு தான் அது திருப்பி அந்த வித்தது ரேட்டுக்காவது நம்ம கூட இப்போ கூட அதை ஊருக்கு அங்கே ப்ரெஸ் சபாநகர பார்த்து போகிற அன்றைக்கி எல்லாத்தையும் வெளியே போச்சு அப்படி வெளியே நாங்கள் கோத்தில் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். என்கிட்ட பேச்சு ஏற்படாது அப்படின்ட்டு போட்டோ எடுங்க குரூப் போட்டோ எடுங்க வழி பார்த்து அதில் எல்லோரும் வெளியே வந்துட்டோம். ஒன்றாக குரூப் போட்டோ எடுக்கணும் நான் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் வருமானம் எடுக்கலாம். வந்தோன்னா அவர்கிட்ட அவருக்கு ஏன்னா அவரு முன்ன வச்சு இவர் வந்து கண்டிப்பாக வழி வாங்கி வரும் அப்படின்னு சொன்னால் அவர் சபாநாயகர் கவுன்சிலரை பற்றி சார் நீ என்ன இருக்கிறது கேரண்டி சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு வேலை அவரை பற்றி நமக்கு எது கொஞ்சம் மனசு வருஷம் சார் நம்ம கண்டிப்பாக ரெடி ஆக்கிங்க நம்மள அடுத்த நாள் அவரை பார்த்து எத்தனை பேருக்கு இளங்கோ ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு 3 பேர் வந்து சேர்மன் அவங்க வந்து அவனுமே இங்கே எதுவும் செஞ்சுருக்காரு. இந்த வழி பிரச்சனை கொஞ்சம் பைசா தேவைப்படுது கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல்சரி கேட்டேன். இப்போ அவனோட ஏதாவது தேவைப்படுத்தி வருவோம் அப்படிங்கிறக்க ஒரு 50 கேட்க 20 தருவாங்க. கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா தான் வாங்கிடுவோம் அப்படின்னு பார்த்தோம். 7 லட்ச ரூபா கேட்க முடியும். அப்படி 7 லட்ச ரூபா கொடுத்து வாங்க கூட ரெடியாக தர மாட்டாங்க அப்படின்னு தந்தான். உங்களுக்கு அந்த இடத்த உங்களுக்கு தேவைப்பட இடத்த விட நான் தந்துட்டு தான் பார்த்து வச்சேன். வேறு யாரும் ஆளுக்கு கொடுத்துடலாம். சரி அந்த பாண்டாளுக்கு போனால் அந்த ஒரு 5 அந்த 10ஆவது எடுத்து பார்க்கறது ஒரு 5 பேர் இருந்தால் பார்த்து அந்த 5 பேர்த்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அப்படி அதில் நீங்கள் யாருக்கு இருக்குதோ பொதுவாக இருக்காது இடம் கொடுக்குறது மாதிரி இருக்குமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பம்பாயில் ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு அதே அந்த பேரில் ஆளுக்கு ஒரு ஆள் பம்பாயில் அவருக்கு எழுதி கொடுக்கணும். நான் வேணால் ஒரு நம்பர் வேணால் தரம் எதாவது கேட்டு பாருங்க அப்படின்னாங்க. திருப்பி சரி அவங்க அந்தாலும் ஒரு அளவு வந்தாலும் விற்கிற மாதிரி இருக்குன்னா கிணறு யாரும் விரும்பி வாங்க மாட்டோம். சரி நல்ல விலை கிடைக்குங்க கண்டிப்பாக யாரும் ஒரு ஆள் கொடுக்க ஆசைப்பட்டு திருப்பி எடுத்தால் கூட இவங்கள்ட்ட போட்டு மண்டி போடாமல் நம்ம மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சு செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு கூட செஞ்சு பார்த்தோம். அதனால் கார்டே பண்ண முடியல. நம்மளோட டாக்டர் அந்த ஒன்றுமா தான் இருக்கணும். அது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை இவனெல்லாம் போட்டு நமக்கு இழுக்கவே வேண்டாம். பஞ்சாயத்து அவங்க யாரும் கொடுத்துருக்கு பஞ்சாயத்து இடம் கொடுத்து அது எங்களோட
அதுக்கு அந்த ஒரு அது மட்டும் ஒதுக்கி பஞ்சாயத்துலேருந்து தீர்மானம் போட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் இல்லை அமௌண்ட்டை போட்டு வாங்கி ஆத்திராட நிலத்தரையும் பஞ்சாயத்து தான் நம்ம ஒரே அடி ஜங்க பிடிக்கும் நம்மளோட அதுதான் அவர் அன்றைக்கி ஒரு கான்டாக்ட் எடுத்து அந்த சந்திரன் ஒரு கான்டாக்ட் தெரியுமா அவருக்கு பஞ்சாயத்து வேலை அவன் நிறைய எடுத்து அதுக்கு விட்டு இப்போ இழந்த சந்திரன் அவ்வளோ நினைக்கிறேன் அது சட்டம் முன்னாலே இருக்க போய் நமக்கு பஞ்சாயத்தில் வேலை எடுத்து செஞ்சனால நமக்கு நல்லது இருக்கும். அன்றைக்கி அவன் கொடுத்த அப்ரூவல் தப்புங்கும்போது கண்டிப்பாக பஞ்சாயத்து கிளர்க்லேருந்து அன்றைக்கி இருக்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் பஞ்சாயத்து பிடிஓ அவ்வளோ நமக்கு அதில் பஞ்சாயத்து தரணும், நமக்கு பண்ணி தரணும். ஆனால் கேட்டால் 2000 தானே, அதுக்கப்புறம் தான் அப்படின்னா அன்றைக்கி பதில் தராங்க. எங்கே மேலேருந்து தகவல் அறிவு மீதுகள் ரொம்ப அதிகம் அவரோட தரேன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டிருக்கோம்ல நேர் இந்த இடத்த கிழக்கன்னு இதே வருது. இதில் இது வந்து சர்வே நம்பர் 1827. அந்த முக்கில் வந்து என்னன்னா 0.5 முடியுது. சரிங்களா? அதுக்குங்க ரெக்கல்பரி நம்மளுக்கு பாதை இல்லை தான் 0.5 முடியுது. அதுக்கு அடுத்து ஒரு கையெழுத்தோடு இருக்குது. இவங்க சொன்னாங்க கிணறு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு லேண்டு தான், ஒரு சர்வே நம்பர் உள்ளது தான். அதுக்கு தெற்க பாதை இருக்குது. புரியுதுங்களா? அந்த 30 அடி பாதை அதில் வந்து நிற்குதா? 3 அடி பாதை. 3 அடி பாதை. 3 அடி பாதை. 30 அடி பாதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வாங்க நம்ம மேலே நீங்கள் எடுத்துட்டாங்களோ இல்லை நம்ம உடச்சிருந்தா இதில் வழி கொடுத்துருந்தாங்க. அவங்க இது பண்ணிட்டா நாங்கள் எடுத்து ஆமாம் ஆமாம் இருக்கு. அப்படியா தேவைப்படும்போது கொண்டு வந்தாங்களோ அது கொண்டு தான். சரி போனதில் இதில் போகணும், அதில் போகணும், இதில் மேலே போகணும். மேலே யாரும் பார்த்தோம் மத்தியில் போகலாம். மத்தியில் போய் மத்திய அவங்க வீட்டை தப்பி பண்ணதுக்கு போட்டு நான் வழி கொடுத்துருவேன். இது இவ்வளோ இடம் ஒதுக்கி விற்றவங்க இது இந்த அந்த சைடில் போய் அங்கே மேக்ஸிமம் அந்த வீடு அதோடு அங்கே கொடுத்து ஒரு 2 ஏக்கர் மேலே இடம் விற்றுருக்காங்க. இப்போ நம்மளோட டார்கெட் வெளில கிடக்க காலி இடம் நமக்கு. அவங்க அதுலேருந்து வந்து இடிச்சு அது வரைக்கும் இடம் இருக்குது, அந்த வழி வரைக்கும் அதில் வழி இருக்குது. இப்போ நம்மளோட டார்கெட்டு இப்போ நன்றி இல்லை. அப்போ பஞ்சாயத்துக்கு அவங்க இடம் ஒதுக்கவே இல்லை. நம்மளோட டார்கெட் ஆமாம் இது கிணறு இடம் உங்கள்கிட்ட இருக்க காலி இடம் பாதை இந்த முக்கு வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இந்த முக்கு வரைக்கும் அதே இடத்துல அங்கிருந்து ஒரு பாதையும் இன்னொரு தண்ணி டேங்க் இருக்குல்ல அது வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் பாதை இருக்குது. இந்த 2 பாதையும் இங்கே வராமல் பண்ணி ஒரே ஒரு அந்த செவரு இருக்கலானே அந்த 3 அடி பாதையில் தான் நாங்கள் என்னோட சின்ன நேராக போயிட்டு இருக்கோம். ஆமாம் அப்படி பேருக்கு. ஆனால் இவங்க அடைச்சதும் தெரியாது. இவங்க எங்கே பிளாட் எடுத்து வீடு இடம் வாங்கி அவங்க கட்டினவங்களும் அங்கங்கே இழுத்து கட்டியாச்சு. வேற வழி இருந்தாலும் அவங்க இது பயன்படுத்தாங்க. அதை அவங்களுக்கு ஆமாம் அதை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க போட்டு கட்டியாச்சு. பஞ்சாயத்து இப்போ ஒதுக்குன இடமும் நம்ம இடம் இருக்குது. இதில் காலி இடம் கிடக்கு. அவன் 2.5 ஏக்கர் இடம் விற்றுருக்கான். பஞ்சாயத்துக்கு எதுவும் இடம் வருது. இது அந்த இடத்துக்காரவங்க பேரில் இருக்குது. ஒரு 5-6 பேர் ஒரு 5-6 பேரோட பேரில் இந்த இடம் பட்டா இருக்குது. இந்த பட்டா இடத்துல நம்ம இப்போ இவங்க பஞ்சாயத்து இப்போ நமக்கு போராடி வாங்கி தரலாம் கூட 1000 நிலத்துலேருந்து இதில் நமக்கு 1 அடி இடத்த இன்னும் இந்த செவரோடு ஒட்டி ஒரு 2 அடி இடம் வாங்கி 3-4 அடி நமக்கு எவ்வளோ இடம் தேவைப்படாது இவ்வளோ இடத்த வாங்கி இதில் கொஞ்சம் ஜாயிண்ட் அடித்தா போதும். மீதி அவங்க இடம் விற்றுட்டு போகிறாங்க. அதாவது நம்மளோட டார்கெட் இந்த இடம் தான். ஏன்னா நமக்கு இவ்வளோ இடம் விற்று நமக்கு பஞ்சாயத்துக்கு இடம் ஒதுக்கலைங்கிறதுனால நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் பட்டா வந்து ஒரு 6 பேரில் சேர்ந்துருக்கு. அப்படி தான் தலைவர் பட்டா ஒரு 6 பேரில் அப்படி கூட்டு பட்டாவில் இருக்கும். மார்கானும் சரி தெரியல. ஆனால் 6 பேரில் இருக்குது இந்த இடத்துக்கு மட்டும்தான். ஆமாம். நான் இந்த காலி இடத்துக்குள்ள இடத்த தான் பார்த்தோம். நானும் அன்னைக்கு கிறிஸ்டோபரம் தான் சேர்ந்து பார்த்தோம். அப்போ இந்த நம்மளோட டார்கெட்டு பஞ்சாயத்துலேருந்து யாருக்கும் அவன் கொடுத்தது அப்ரூவல் தப்பு. பஞ்சாயத்துக்கு இடம் ஒதுக்கலைங்கிறத காரணம் காட்டி நம்ம பஞ்சாயத்தை தான் முதல்ல மூவ்மெண்ட் பண்ணி அவன் நினச்சா உடனே முடியும். அவருங்க தான் இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்கவே இல்லை. அவர் நமக்கு அவர்கிட்ட எப்படி நம்ம அவர்கிட்ட ஒரு முயற்சி பண்ண அப்படின்னா நம்ம கேட்க முடியாதுன்னா நம்ம கேட்க நமக்கு தகுதியில் அவர் நல்ல நான் அது விற்கலை நான் இப்படி நாங்கள் பங்கு வச்சாலும் இன்னொரு ஆள்கிட்ட நான் கொடுத்துறேன்னு கூட அவர் சொல்லிடலாம். அவர் எங்களுக்கு தேவைக்கு கையிருப்பு வச்சிருக்கோம் அவசியம் அப்படியே நீ பேசால்ட்டு நீங்கள் வேண்டிய அவர் முன்னாடி வந்து நிறைய ஆட்டுகள் இருக்காரு. நான் தந்துடுறேன் தருவேன் உங்களுக்கு எல்லாமே அதுக்கு மாதிரி பேசியிருக்காரு. இப்போ நாளடை விட இப்போ பேசும்போது அந்த வார்த்தை மாறி எங்கள் தேவைக்கு நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு தரணும் அவசியம் அப்படி பேசால்ட்டு நீங்கள் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம கேட்க முடியும். நீ பஞ்சாயத்து இடத்துக்கு ஒதுக்கலா எனக்கு அந்த இடத்துல
முயற்சி பண்ணி பார்த்தோமா? அதுதான் நான் இதுதான் அதை ஒண்டிய கொண்டு சொல்லிட்டு கேசினேன். இந்த இடத்த மட்டும் நீ விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அதில் எங்களுக்குன்னு எவ்வளோ இடம் காலி ஆகுது அந்த இடத்துக்குள்ள அமௌண்ட்டை நான் எங்கிட்ட பிரித்து தர்றேன். ஒரு ட்ரிப்பு கோயில் கூட நுப்பாட்டி நான் உங்களுக்கு அந்த எங்களுக்காண்டி கோயில் கூட நுப்பாட்டான்னு நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த இடத்துக்கு அமௌண்ட்டை போட்டு நாங்கள் வாங்கி தரோன்னு கூட பேசுகிறோம். அவன் தரதுக்கு மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு பேசிட்டாரு. அப்போ நம்ம பஞ்சாயத்தை தான் நெருக்கி பிடிக்கணும். நீ பஞ்சாயத்தில் அன்றைக்கி போட்டு பஞ்சாயத்துக்கு இடம் ஒதுக்காத காரணம் காட்டி தான் நம்ம கேட்டு வாங்கணும். ஏன்னா வந்து எப்படி இந்த கிணத்துக்குள்ள இடத்த சும்மா தானே கொடுப்போம், அது என்ன நிரப்பதுக்கே பெரிய அமௌண்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ இடமா அந்த இடத்துக்கு அவனுக்கு கூட கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கி கூட நம்ம ஆள்கள்லேயே ஒரு ஆள்கிட்ட கூட விற்றுட்டு போயிடலாம். நம்ம வழி போக மீதி இருக்கிறத இப்போ வேணா எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ அது ஒரு வேலை பண்ணலாம். இல்லை அவன் விலைக்கு தரந்து அதான் ஆதிரோட நிலத்தையே நம்ம செங்க பிடிப்பாங்க. ஆமாம், ஆதிரோட நிலத்தை சொல்லி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இடம் தானே அவங்க கேட்கும்போது வழி சாத்தி கூட இருக்கா நேரா. ஆமாம், அது உண்டு. அது உண்டு இல்லை. இல்லை இப்போ நீங்கள் அந்த அளவு அளந்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா? எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட்டியிருக்காங்க நானே போயிருக்கேன். பழைய ரெக்கார்டு படி உள்ள பாதை செவருக்கு கீழே தானே போகுது பைப்லைன். செவருக்கு கீழே பைப்லைன் போகுது. பொதுவாக இருந்தால் தானே பைப்லைன் முடியாது. தனியார் இடத்துக்குள்ள எப்படி உங்கள் வீட்டுக்குள்ள நீ பைப் போட கொடுக்க முடியாது பஞ்சாயத்துக்கு. இப்போ அதான் பிரச்சனை. நம்ம அதான் கேட்கும், பைப்லைன் போகுது. திமுக கவுன்சிலர் இளங்கோவனோட தானே ஒய்ஃபு. இல்லை பைப்லைன் போகுது. அதில் தெக்க வர போகுது. அது அந்த அந்த வழி கிணத்து கிழக்கு அந்த போகுது. அது பைப்லைன் அது பைப்லைன் நடக்கும்போது கல் மண் எல்லாமே இந்த பாத்தோட இங்க வந்துருக்கு. அப்பவும் நான் பெருந்தமையாக தான் எல்லாரும் வேலைக்கு போனால் இனி தேவையில்லை. இதில் வண்டி வராது. இதில் விட்டுருக்காங்க. ரைட் இருந்தாலும் வந்துருக்காதுல்ல, இதில் விட்டுருக்காங்க. லாரி டாரஸ் பூரா அந்த தான் வந்து நம்ம ஏரியா உள்ளுக்கோடு தான் அவ்வளோ இடத்துக்கு காலி எல்லாரும் வீடு கிடக்கு. நம்ம அப்பேற்பட்ட அதெல்லாம் எல்லாம் அத்தியாவசிய தேவை எல்லாம் முடிஞ்சு. இன்னும் ஒன்றும் தேவையில்லை. டக்குன்னு இருந்தாலும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணால் மக்களை பிரிச்சாங்க. நான் கூட விடாமல் 3 நாளாக பிரிஞ்சது சரி தானே. ஒரு வார்டு மெம்பர் கூட யாரும் வந்து கேட்கலாம். இந்த சோறு அடிச்சுக்கிட்டாங்க. இந்த வழி தான் எல்லாம் மண்ணு கல்லாம் தெரியும். அதெல்லாம் இது எப்போ கட்டினாங்க? இது கட்டி கொஞ்ச நாள் ஆச்சு. பஞ்சாயத்து வழி போட்டு அந்த சைடு பிளாட் போட்டு விற்றானே அந்த சைடு கொஞ்சம் வழி இருந்தாலும் அது கூட ஜாயின் அடிச்சு இந்த வழி யூஸ் ஆகிட்டு இருந்து அதெல்லாம் போயிட்டு இருந்தோம். இது முதல்ல இதை யூஸ் பண்ணிட்டு இதை அடைச்சோன்னா அந்த வழி கிடந்து அந்த வழி யூஸ் பண்ணிட்டு அதையும் ஃபுல்லாக அடைக்கணும்னு அந்த அடிக்கிட்டே இருக்கும்போது மொத்தமாக அடை விட்டு போச்சு. இது முதல் என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும். அதை தெரியும். அதாவது ஒற்றுமை எல்லாம் கரெக்டாக எங்கே அடிதான் எங்கே முடியுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறான். நம்ம என்ன செய்ய நம்ம ஒருங்கிக்கு ஆசைப்பட்டு முன்னபடி பண்ணுறோம். நம்மளை திருக்கணா பார்த்து அப்புறம் நம்ம சரி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இப்போ விட்டோம்னா வேறு வாய்ப்பு இல்லை. அதோட மனு அதனால தான் அந்த மனுக்கள்லேயே போட்டு நகர்த்தியே கொண்டு போயிட்டு இருந்தோம். சரி எங்கேயாவது ஒரு இடத்துல விடிய வேலை வந்துடாதான், அது எங்கேயுமே விடிய மாட்டேங்குது. ஆக இதுதான் ரோடு போட்டு கொடுத்தா கூட சரி நம்ம செவத்து ஓரமாகவே போய் நாங்கள் அந்த பாதை கேட்டோம். நிறைய பேருக்கு அங்கே யாரும் பார்த்தது இடத்த இங்கே வரைக்கும் விட்டுருக்காங்க. அந்த மஞ்சள் வீடு வரைக்கும் அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இடமே 2-3 ஏக்கர் இடம் விற்றுருக்காங்க. விற்றுட்டு தான் பஞ்சாயத்துக்கு ஒரு கம்யூனிட்டி இடம் கூட எடுக்காம ரூல்ஸ் பேசுகிறாங்க. எடுத்து அந்த பாதையில் உள்ள வரவங்க கம்யூனிட்டி கொடுத்தாங்க. போஸ்ட்டுக்கான பாதைன்னா அந்த அது பாதை தான் அது கம்யூனிட்டி. அங்கேயும் யாரும் போவாங்க. பழைய வழியில் போனால் பாதை